festive delights. Celebrate this festive season with Adayar Anandabhavan Sweets and Snacks. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. சட்டசபையில நேற்று கரூர் சம்பவத்துல சிஎம் பேசுனதுல நிறைய சிக்னல் இருந்தது, கவனிச்சிங்களா? என்ன சிக்னல் அப்படின்னு தானே கேக்குறீங்க? சிஎம் ஸ்டாலின் சட்டப்பேரவையில பேசும்போது ஊர்ல கல்யாணம் அப்படின்னா மார்புல சந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல கூட்டணி கட்சிக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க நினைக்கக்கூடிய கூட்டணி அமையலாம் அமையாமலும் போகலாம், மெகா கூட்டணியே அமைச்சாலும் மக்கள் பாடம் புகட்டுவர் அப்படின்னு எடப்பாடிக்கு பதில் கொடுத்தாரு. அதுல தாங்க ஒரு சிக்னல் இருக்கு. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமையறதுக்கு முன்பு இபிஎஸ் டெல்லிக்கு போனாரு. அப்ப சட்டசபை நடந்துகிட்டு இருந்தது. இபிஎஸ் அட்டன் பண்ணல. அவங்க எம்எல்ஏக்களுக்கு கூட இபிஎஸ் டெல்லிக்கு போறது தெரியல. ஆனா சட்டசபையில சிஎம் ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு, பல பஸ் மாறி இப்போ டெல்லிக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு. அதை கேட்டுத்தான் அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்குமே தெரியும் இபிஎஸ் டெல்லி போயிருக்கிறாரு அப்படின்னு. ஆக இபிஎஸ் உடைய செயல்பாடுகளை அவ்வப்போது கோடிட்டு காட்டுகிறார் ஸ்டாலின். நேற்று கரூர் சம்பவத்துல சிஎம் ஸ்டாலின் என்ன சிக்னல் கொடுத்திருக்கிறாரு, எதை கோடிட்டு காட்டுகிறார் அப்படின்னா, விஜயுடன் அதிமுக கூட்டணிக்கு முயற்சிப்பதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார். சிஎம் சொன்ன மாதிரி நடக்குதுன்னு தான் டெல்லி தகவல்களும் நமக்கு சொல்றாங்க. நம்மிடம் பேசிய டெல்லி சோர்ஸுகள் சொல்றது என்ன அப்படின்னா, கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்துல விசாரணை நடந்த போது அமித்ஷா தரப்புல சிறப்பு கவனம் எடுக்கப்பட்டதாம். இதை நம்ம ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப்போ தாவேக ஆதவ அர்ஜுனாவும் கூட பாஜக லீடர்களுடைய உதவியை கேட்டிருந்திருக்கிறாரு. இதற்கு பிறகுதான் பாஜக கூட்டணிக்கு விஜய் வருவது உறுதின்னு சொல்லி இருக்கிறாராம் அமித்ஷா. இந்த தகவல் அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஸ் செய்யப்பட்டதாம். விஜய் கூட்டணிக்கு வர்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் அரசியல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? விஜய் எப்படி ஒத்துக்குவாரு? அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வந்தா அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகிறது? அதே சமயம் விஜயை இழுக்காம பாஜக விடுமா? இப்படி சரமாரியா கேள்விகள் உங்களுடைய மூளைக்குள் ஓடலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இல்லைங்க, நைனா நாகேந்திரன் அண்ணாமலைக்கும் கூட இந்த தகவலை அமித்ஷா தரப்பில் இருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதனால்தான் விஜய்க்கு ஆதரவாக எடப்பாடி நைனார் குரல் ரொம்ப சத்தமாவே கேட்குது. ஆனா அண்ணாமலையோட டோனே வேற மாதிரி இருக்கே. நைனார் ஒரு பக்கம், விஜய் கரூருக்கு போனா ஆபத்து இருக்குங்க அவர் உயிருக்கே, ஏற்கனவே 41 பேரை என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தோம், விஜய்க்கும் அது மாதிரி நடக்கலாம்லன்னு கொளுத்தி போட்டாரு. ஆனா அதே சமயம் அண்ணாமலை, என்னங்க இது, தமிழ்நாட்டை நம்மளே தாழ்த்திக்கலாமா, கரூர் மக்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒரு பயமும் இல்லை, விஜய் தாராளமா வரலாம், எந்த பாதுகாப்புமே தேவையில்லை என்று மாற்றி கூறியிருந்தார். அதே போன்று இந்த கூட்டணி விவகாரத்திலையும் கூட விஜய் கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிறத நம்பலையாம் அண்ணாமலை. என்ன வட இந்திய அரசியலை கை விரல் நுனியில வச்சிருக்கிறாங்க டெல்லி தலைமை, ஆனா சுத்தமா தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் புரியவே இல்லைங்க அவருக்கு என்று அங்கலாய்த்து கொள்கிறாராம். நான் அடிச்சு சொல்றேங்க, சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனித்து தான் போட்டியிடுவாருன்னு நீங்க வேணா பாருங்க என்று சவால் விடுகிறாராம். அமித்ஷா தரப்புலையும் உளவுத்துறை அதிகாரிகள் விஜய் தரப்பை தொடர்பு கொண்டு கூட்டணி பற்றி என்ன முடிவில் இருக்கிறார் விஜய் அப்படின்னு அடிக்கடி கேட்டு ரிப்போர்ட் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அமித்ஷாவுக்கு நெருக்கமான ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தியும் தொடர்ந்து விஜய் தரப்புல பேசிக்கிட்டே தான் இருக்கிறாராம். அதெல்லாம் சரி, விஜயுடைய முடிவு என்னென்ன? விஜய் தரப்புல தான் இவ்வளவு பேச்சு நடக்குதே தவிர விஜயை நேரடியா யாரும் சந்தித்து கூட்டணி பற்றி பேசவில்லை. விஜயும் எந்த முடிவையும் சொல்லலையாம். அதனால விஜயை சந்தித்து பேசுகிற முயற்சிகளிலும் மும்முரமாக இருக்காங்களாம். டைரக்ட் டு டைரக்ட் கேட்டுறது அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தீவிரமாவே இருக்குதாம். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இபிஎஸ்க்காக பரிகார யாகம் நடந்திருக்கு. சரி, இது இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கா அல்லது மெகா கூட்டணி அமையணும்னா அதையும் பார்த்துடுவோம். எடப்பாடி பழனிசாமியுடைய மச்சான் வெங்கடேசன் சமீபத்தில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிருக்கிறாரு. ஓலைச்சுவடியை பார்த்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை சொல்றதுல வைத்தீஸ்வரன் கோவில் தான் ஃபேமஸ் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதே நம்பிக்கையில தான் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போய் 2 பேருக்கான ஓலைச்சுவடிகளை பார்க்க சொல்லி இருக்கிறாரு வெங்கடேசன். 2 பேரா? ஒன்னு இபிஎஸ், ஓகே, அடுத்தது யாரு? சாட்சாத் வெங்கடேசனுக்கு தானாம். அவருக்கு எதுக்குங்க? அவரும் அரசியலில் குதிக்க இருக்கிறாராம். பவானி சட்டமன்ற தொகுதியில தாம் போட்டியிடலான்னு நினைப்பதாகவும், அப்படி போட்டியிட்டா ஜெயிக்க முடியுமா என்றும் சுவடி பார்த்திருக்கிறார் வெங்கடேசன். சரி, என்ன ரிசல்ட்டை சொன்னாராம் ஜோதிடர்?
பவானி தொகுதியில் போட்டியிட்டா வெங்கடேசன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அமோகமானு சொல்லி இருக்கிறாங்க. அதில் வெங்கடேசன் செம ஹாப்பியாகி இருக்கிறாராம். சரி, அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொன்னாரு? எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய உத்திர யாகம்னு ஒன்று இருக்கு. நம்ம வைத்தீஸ்வரன் கோவில் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற தென் சிறுவலூர், திருச்சி என 12 இடங்கள்ல இந்த உத்திரகாளி கோவில் இருக்கு. அங்கெல்லாம் பரிகார யாகம் செய்யணும் அப்படின்னு ஜோதிடர் சொல்லி இருக்கிறார். அதோட நிக்காம வைத்தீஸ்வரன் கோவிலிலேயே இருக்கும் வடபத்ரகாளி அம்மனுக்கு முதல் பரிகார யாகத்தையும் நடத்தி முடிச்சுட்டாங்களாம். மற்ற இடங்கள்லையும் நடத்த போறாங்களாம். இது போன்று அமித்ஷாவாக இருக்கட்டும், ஜோதிடராக இருக்கட்டும், அனைத்து தரப்புகளில் இருந்தும் வரக்கூடிய தகவல்களை உள்வாங்கி கொண்டு யோசனையில் இருக்கிறதா இபிஎஸும் அவரது தரப்பும். Festive delights. Celebrate this festive season with Adayar Anandabhavan Sweets and Snacks. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.